ஜெபம் அவசியம். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தேவன் பாதையை காட்டுவார். உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களுக்கு விலைக்கு அவர் மீட்க முடியும். தரித்திரத்தை போக்க முடியும். ஏற்ற வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொண்டு வர முடியும். இந்த உலகத்தில் ஜெபிக்கிறவங்க மாத்திரம் அவங்களுக்கு ஞானம் இல்லாமல் விவேகம் இல்லாமல் எப்படி இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி ஜெபிக்க தெரியுமா, எந்நேரமும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஜெபத்திலே விழித்திருப்பார்களானால் தேவன் அவர்களுக்கான பாதை எல்லாவற்றையும் காட்டி குறிப்பிட்ட காலத்திலே அவர்களை உயர்ந்த இடத்துல வைத்துருவார். ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்டு. தேவன் விரும்புகிறது ஜெபம். இந்த மனுஷன் சிந்திச்சு புண்ணியமே இல்லை. வானம் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். அவர் உரைத்த வார்த்தையின்படி இருக்கிற பலனின்படி, உங்களுக்கு இருக்கிற பலனின்படி முழங்காலிட்டு ஜெபிக்கலாம். ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் உண்டு. அதுவும் வேதத்தின்படியும் ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமாகவே ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் ஜெபித்தவர்கள் பெற்ற வெற்றியை பாருங்கள். அதெல்லாம் அவர்களுக்கு அவ்வளோ கைகூடி வந்துச்சு. உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் சரி, உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் சரி, அவர்களுக்கு கைகூடி வந்துச்சு. அப்படியாக அவர்கள் ஜெபித்து ஜெபித்து வெற்றியை பெற்றார்கள். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு ஜெபம் என்ன செய்யும் என்பதை வேதாகமத்தில் பார்க்கல. வேதாகமத்தில் எல்லாருமே ஜெபிச்சவங்க தான் பெரிய பெரிய வெற்றியை கண்டிருக்கிறாங்க. வீணா உட்காந்து யோசித்தவங்க, ஏன் ராஜ்ய பார்த்தா அவன் பிடிச்சிருவானோ இவன் பிடிச்சிருவானோன்னு பயந்தவங்க, தேவையில்லாமல் குற்றப்படுத்தினவங்க, குறை சொன்னவங்க, அவங்க எல்லாருமே தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தாலும் அவங்க வாங்கலை. ஏன்னா அவர்களிடத்தில் ஜெபம் இல்லை. ஆனால் ஜெபித்த எல்லாரும் அவர்கள் என்ன ஆக போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளாய் நிறுத்தி வைத்திருக்கிறாரு தேவன். ஆகவே ஜெபந்தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆயுதம். ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. சும்மா நானும் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிச்சா நல்லா இருக்கும், நான் ஜெபிச்சா அப்படி ஜெயிப்பனாக்கும், நான் அப்படி இருப்பனாக்கும், இப்படி இருப்பனாக்கும். ஆசீர்வாதத்தை பெறணும். பயம் திகில்லாம் நம்மளை விட்டு போகணும். அதுதான் ஜெபம்.